கிறிஸ்துவில் பிரியமான சகோதர அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடும் மனம் நிறைந்த ஒரு மனநிலையிலும் அந்த ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். கடவுளது அருளாலேயே அவர் தம் அருள் பராமரிப்பிலேயே நிறைவேறியிருக்கிற இந்த புதிய ஆலயம் என்கிற நமது திட்டத்திற்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல இங்கு வந்திருக்கிறோம். அருமையான நாள் செவ்வாய்க்கிழமை. செபஸ்தியாரி நாளிலேயே இந்த ஆலயம் அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மிக சிறப்பு. மறைவட்ட அதிபர் நினைவூட்டினார், தமிழ் புத்தாண்டு என்பதையும் சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். தை முதல் நாளே தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 சித்திரை அல்ல என்று சொல்லி கொண்டிருந்தேன். நீங்கள் சித்திரையை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுவீர்களானால் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நமக்கு இந்த புதிய ஆலயம் உரியதாக்கி இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் முகத்தில் அத்துணை மலர்ச்சியை மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. உங்களுக்கென்று ஒரு தனியாக வீடு கட்டி கொண்டாலோ அந்த வீட்டை புதுப்பித்தாலோ கூட வராத நமக்கு ஏற்படாத அந்த மகிழ்ச்சியெல்லாம் கடவுளுக்கென்று ஒரு ஆலயத்தை என்று புதிதாக அமைத்திருக்கிறோம் என்பதில் வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது நாம் ஆலயங்களுக்கு எத்துணை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆக இது கடவுள் குடியிருக்கிற வீடு. நாம் குடியிருப்பதற்கு நமக்கு வீடுகள் இருப்பது போல கடவுள் குடியிருப்பதற்கென்று நமது குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு அழகிய வீட்டை நாம் கட்டியிருக்கிறோம் என்றே உள்ளத்தில் நாம் உணர்கிறோம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது இறைவார்த்தையே கிறிஸ்தவத்தின் அடித்தளம் என சொல்லலாம். வார்த்தை மனுவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார் என்று. ஆக இந்த மனூறு இறையியலே இந்த ஆலயத்தில் விளங்குவதாக நாம் உணர முடியும். கடவுள் எங்களில் ஒருவராக எங்களோடு குடியிருக்கிறார். அந்த கடவுள் குடியிருக்கிற இடத்தில் அவரை சுற்றி நாங்களும் குடியிருக்கிறோம். அவர் எங்கள் கடவுளாக இருக்கிறார், நாங்கள் அவரது மக்களாக இருக்கிறோம் என்கிற அந்த இறை வார்த்தையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கிறது. தொடக்கத்தில் நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல இந்த கட்டிடத்தை, இந்த புதிய ஆலயத்தை ஓராண்டுக்குள்ளாகவே கட்டி முடித்தார். நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், எருசலேம் ஆலயத்தை கட்டக்கூட 46 ஆண்டுகள் ஆயின என்று. ஒரே ஆண்டில் கடவுளது அருளால் இது நிறைவேறி இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னால் தந்தை உடல்நலம் குன்று இருந்தபோது கூட இந்த 14ஆம் தேதி திறக்க முடியுமா என்று ஐயப்பட்டார். அப்போது சொன்னேன், கடவுள் பார்த்து கொள்வார், 14ஆம் தேதி திறப்பை நீங்கள் திட்டமிட்டபடியே வைத்து கொள்ளுங்கள் என சொன்னேன். நிறைவேறி இருக்கிறது. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் 84வது திருப்பாடல் 10வது வாக்கியத்தில் எப்படி சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற இடங்களில் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் உமது ஆலய முற்றத்தில் ஒரே ஒரு நாள் உள்ளே போக முடியவில்லை என்றாலும் கூட ஒரு வாயிற்காவலனாக இருப்பதிலும் கூட எனக்கு அத்துணை மகிழ்ச்சி, எனக்கு அத்துணை ஆனந்தம் என்று சொல்லுவார். அந்த மனநிலையில் தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். கடவுளது அழகிய இந்த ஆலயத்தில் அவரது பிள்ளைகளாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இது கடைகோடி, தென்மேற்கு கடைகோடி என்பதெல்லாம் அல்ல. இறைமக்கள் எங்கு இருக்கிறார்களோ அதுவே திரு அவையின் மையம். இன்று இந்த நாளில் நமது பங்குதான் நமது மறைமாவட்டத்தின் மையம் எனவே கருதி கொள்ளுங்கள். மெய்யபுரம் மையபுரம் என்றே நீங்கள் நினைத்து கொள்ளலாம். இது மறைமாவட்டத்தின் மையமாகவே இருக்கிறது. ஆக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையே நமது அடையாளம். கடவுள் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த அழகிய ஆலயத்தை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று உணர். இன்றைய முதல் வாசகம் வாசிக்க கேட்டோம். புதிய ஆலயத்தை கட்டி அந்த கடவுளுக்கு அதை அர்ப்பணிக்கிற நாளில் சாலமோன் கடவுளை பார்த்து மன்றாடிய வார்த்தைகளாக வாசிக்க கேட்டோம். அரசர்கள் முதல் நூல் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 வார்த்தைகள் இப்படி சொன்ன, என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் என்று முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்திருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோயிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்ய வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற
உமக்கள் இஸ்ராயேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆலயம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற நாளில் சாலமோன் பேரரசரின் மன்றாட்டு இதுவாக இருந்தது. அது அவரது மன்றாட்டாக மட்டுமல்ல, கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியாகவும் இருந்தது. அந்த வாக்குறுதியே கடவுள் இந்த நாளில் இங்கு கூடியிருக்கிற நமக்கும் கொடுக்கிறார் என்று நான் உணர்கிறேன். குறிப்பேடு 2ஆம் நூல் 7ஆம் அதிகாரம் 15-16 வார்த்தைகளில் வாசிக்கிறோம். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோயிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும் என்று. கடவுளது கண்ணும் கருத்தும் இந்த ஆலயத்தின் மீது எந்நாளும் இருக்கும் என்பது நமது ஆசை மட்டுமல்ல, விருப்பம், வேண்டுதல் மட்டுமல்ல, அந்த கடவுளது வாக்குறுதி. கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவரும் நிறைவேற்றுபவரும் நம் கடவுள் என்பதை அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக நாம் மன்றாடுகிற இடமாக, கடவுள் அந்த மன்றாட்டை கேட்கிற இடமாக, கடவுளது வார்த்தையை காது கொடுத்து கேட்டு அதன்படி வாழ விரும்புகிற மனிதர்களாக, அருள் அடையாளங்களை கொண்டாடி திரு அவையின் உண்மையான அருள் வளங்களை நிறைவாக பெற்று அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி வரக்கூடிய இடம் இந்த ஆலயம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடம் இந்த ஆலயம். நாம் எந்த சமூக குழுக்களை சார்ந்தாலும், எந்த பொருளாதார குழுக்களை சார்ந்தாலும், எந்த பண்பாட்டு மொழிக்குரியவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்மை தம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஒன்று சேர்ப்பது இந்த ஆலயத்தில் தான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம். என் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு, எல்லா மக்களுக்கும், எல்லா இனத்தாருக்கும் எனது வீடு ஜெப வீடு. இந்த மெய்யபுரம் புனித செபஸ்தியார் ஆலயமும் எல்லா மக்களுக்குமான கடவுளது ஜெப வீடு. இன்று காலை வல்லம் பங்கில் பாலாஜி நகர் என்கிற இடத்தில் ஒரு திருப்பலிக்காக போயிருந்தேன். அங்கும் செபஸ்தியார் தான். பெரும் கூட்டம் பங்கு தந்தை சொல்லி கொண்டிருந்தார். நானும் கண்டேன். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய திருநாள் செபஸ்தியார் திருநாள் என்று. ஆக கடவுள் என்று வருகிற போது அந்த ஒரே கடவுளை, அந்த உண்மையான கடவுளை மிகுந்த விருப்பத்தோடு தேடக்கூடிய ஒரு மனநிலை, அப்படி விருப்பத்தோடு தேடக்கூடிய எல்லோருக்கும் கடவுளது ஆலயமாக இது விளங்கும். எல்லோருக்கும் அந்த கடவுள் அருள் தரக்கூடிய ஆலயமாக இது இருக்கும் என்று உணர்ந்தே அந்த கடவுளுக்கு இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே. இது புனித செபஸ்தியாரின் ஆலயம். புனித செபஸ்தியார் புனித அந்தோணியாரை போலவே நமது மக்கள் மத்தியில் மிக பிரசித்தி பெற்ற, நமக்கு மிக விருப்பமான ஒரு புனிதராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். அவரை பற்றி பேசுகிற போதே வீர செபஸ்தியார் என்று சொல்லுவோம். வீர செபஸ்தியார் என்றால் தனது நம்பிக்கையில், அந்த பற்றுறுதியில் அவர் வீரத்தை காட்டினார் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். அதே போல் அவர் கொண்டிருந்த அந்த மன உறுதி, அது வீரமிகு மன உறுதி என்று நம்மால் சொல்லப்பட முடியும். திரு அவை புனிதர்களை நமக்கு பாதுகாவலர்களாக கொடுப்பது, அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள், நமக்கு துணை இருப்பார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த புனிதர்கள் நமக்கு நல்ல கிறிஸ்தவ வாழ்வுக்கு, நேரிய மானுட வாழ்வுக்கு நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள், வழிகாட்டுகள், அடையாளங்கள். அவர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த புனிதரை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் பிரியமான. வாழ்ந்தது வெறும் 33 ஆண்டுகள் அந்த செபஸ்தியார். 255ஆம் ஆண்டு பிறந்து 288ஆம் ஆண்டு டயோக்ளேசியன் என்கிற பேரரசர் ரோமைய ஆண்ட காலத்தில் கொல்லப்பட்ட ஒரு மனிதர். நான் நம்பியிருக்கிற கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன், நான் நம்பியிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் இழந்து நிற்பேன் என்கிற அந்த உறுதியான மனநிலையே வீர செபஸ்தியார் என்று அவர் அழைக்கப்படுவதற்கான காரணமாக அமைந்து போனது என்று பார்க்கிறோம். புனித செபஸ்தியாரை பொறுத்தவரை கிறிஸ்தவம் என்பது ஒரு வெறும் சமயம், ஒரு நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, அது தனது கொள்கை, அது தனது வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்திருந்தார். ஆக பேரரசன் மிரட்டினாலும் சரி, உயர் பதவி என்று தனக்கு ஆசை காட்டினாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற நற்செய்தியை உரத்து அறிவிப்பேன். என் ஆண்டவர் இயேசுவை விட்டு நான் விலகி செல்ல மாட்டேன் என்கிற அந்த மன உறுதியை அவரிடம் முழுமையாக விளங்கியது என்று பார்க்கிறோம். ஆக
அந்த விஷம் மிகுந்த அந்த அம்புகளால் எய்யப்பட்டாலும் சரி, அல்லது கட்டையாலே அடித்து கொல்லப்பட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவின் திருப்பெயரை உச்சரிப்பேன். அவர் தன் நற்செய்தியை உரத்து அறிவிப்பேன், அரசனுக்கு முன்னாலும் அறிவிப்பேன் என்கிற மன உறுதியோடு வாழ்ந்த காரணத்தாலேயே அவரை நாம் வீர செபஸ்தியார் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, புனித செபஸ்தியாரின் திருநாளுக்குரிய சபை மன்றாட்டு திருக்குழும மன்றாட்டில் திரு அவை இந்த வார்த்தைகளைத்தான் மேற்கோள் காட்டி சொல்லும். மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய கடவுளே எங்களுக்கு உமது அருளையும் ஆற்றலையும் கொடு என்று புனித செபஸ்தியாரிடம் விளங்கிய மன நிலையும் அதுவாகவே இருந்தது என்று நாம் உணர முடியும். தொடக்க கால கிறிஸ்தவரிடம், குறிப்பாக தொடக்க காலத்தில் திருத்தூதரிடம் விளங்கிய அதே ஆற்றல், அதே வல்லமை புனித செபஸ்தியாரிலும் விளங்கியதாக நாம் உணர முடியும். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 19-20 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். பேதுரும் யோவானும் தலைமை சங்கத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தலைமை சங்கத்தார் சொல்லுகிறார்கள், இனி இயேசுவின் பெயரை நீங்கள் உச்சரிக்க கூடாது, இயேசுவின் பெயரை குறித்து நீங்கள் பேசவும் கூடாது என்று. சரிங்க எஜமான் என்று அவர்கள் பணிந்து போகவில்லை. அப்போது பேதுரு பேசுகிற அந்த பேதுரு யார்? சில நாட்களுக்கு முன்னால் அதே தலைமை சங்கத்தில் ஒரு பணிப்பெண்ணுக்கு பயந்து அந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று மும்முறை மறுதளித்த அதே பேதுரு இப்போது முழங்குகிறார், கடவுளுக்கு கீழ்ப்படிவதா உங்களுக்கு கீழ்ப்படிவதா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம். அரசன் உனக்கு முன்னால் நாங்கள் மண்டியிட மாட்டோம். என்ன நேர்ந்தாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று முழங்குவதை வாசிக்கிறோம். முழங்குவதை கண்டு தலைமை சங்கத்தார் அதிர்ந்து போனார்கள் என்றும் கூட விவிலியம் சொல்லுகிறது. அதே அதிர்வு அந்த ரோமை பேரரசனது அந்த அரசவையிலும் ஏற்பட்டது. அரசனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட போதும் கூட புனித செபஸ்தியார் தனது வீரமிகு விசுவாசத்தை காட்டி நிற்கிறார். அரசனுக்கு பணிய மாட்டேன், கடவுளுக்கு கீழ்ப்படிவேன், கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்றால் அதுதான். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த கடவுளை மட்டுமே மிக உறுதியாக நம்பி வாழக்கூடிய ஒரு மனநிலை. எப்போதும் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு கடவுள் மட்டும் போதும் என்று வாழக்கூடிய ஒரு மனநிலை. அபக்கூக் இறைவாக்கு நூல் 3ஆம் அதிகாரம் 17-18 இறைவார்த்தைகளில் வாசிப்போம். அருள் பணியாளர்கள் நாங்கள் ஜெபிக்கிற திரு அவை மன்றாட்டு மாலையிலும் கூட இந்த பாடல் இருக்கிறது. அபக்கூக் இறைவாக்கின சொல்லுவார், என் தோட்டத்து அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனிதராவிடனும், ஒளிவ மரங்கள் பயனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாவிடனும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போனாலும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன் என்று. ஆக என்னுடையது, எனக்குரியது, நான் சார்ந்திருப்பது, நான் நம்பியிருக்கிற காரியங்கள் என்று எதுவுமே என்னோடு இல்லை, எனக்காக இல்லை என்றாலும் கூட என் ஆண்டவராகிய கடவுளில் நான் மகிழ்ந்திருப்பேன், அக்களித்து மகிழ்ச்சியுறுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நாளில் கடவுள் அந்த விசுவாசத்தை, அந்த வீர விசுவாசத்தை எப்போதும் எல்லா நிலைகளிலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கடவுளை விட்டு விலகிச் செல்லாத அந்த உறுதியான ஆழமான இறை நம்பிக்கையை நமக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் என ஜெபிப்போம். இரண்டாவது, இந்த புனித நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் மன உறுதி. மீண்டுமாக இன்று புனித செபஸ்தியாரின் திருநாளுக்குரிய திருக்குழும மன்றாட்டில் திரு அவை புனித செபஸ்தியாரிட விளங்கி அந்த மன வலிமையை, மன உறுதியை கடவுளை எங்களுக்கும் கொடு என மன்றாடுகிறது. அந்த மன உறுதி, மன வலிமை எங்களுக்கு வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்றால் நமக்கென்று சில தெளிவுகள், கொள்கை வேண்டும். அதில் உறுதியாக நடக்கக்கூடிய அந்த மன உறுதி, மன வலிமை வேண்டும். புனித செபஸ்தியாரிடம் அது இருந்தது என்றே நாம் உணர்கிறோம். ஆக அப்படி நாம் உறுதியான மனநிலை கொண்டிருப்பது நமக்கு சாதகமாக இருந்தாலும் சாதகமாக இல்லை என்றாலும், ஆதாயம் என்றாலும் ஆதாயம் இல்லாதது என்றாலும், எப்போதும் அதில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான மன உறுதி கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. பிரியமானவர்களே, இன்று புனித செபஸ்தியாரை போலவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை, உண்மையானதை உரத்து சொல்வோம். உண்மையானது என்பது, உண்மையை பேசுவது என்பது மீண்டும் நமக்கு ஆதாயம் என்றாலும்
ஆதாயம் இல்லை என்றாலும் அந்த உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மை பிறரை சுடும் என்றாலும் அந்த உண்மையை பேசுவோம் என்கிற அந்த உள்ளத்து உறுதி இந்த மனிதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். பிரியமானவர்களே, நல்லதை செய்வோம், நல்லதை தயக்கமின்றி செய்வோம். எத்தனை இடையூறுகள் தடங்கள் இருந்தாலும் கூட அந்த நன்மையை நாங்கள் செய்து காட்டுவோம். ஏனெனில் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அடிப்படையிலேயே தீமைக்கு எதிரானவர்கள், பொய்மைக்கு எதிரானவர்கள், இருளின் ஆட்சிக்கு எதிரானவர்கள் என்கிற அந்த உள்ளத்து உறுதி புனித செபஸ்தியாரிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம். பிரியமானவர்களே, இந்த காலத்தில் உண்மையை பேசுவதற்கு தான் பயப்பட வேண்டி இருக்கிறது, நல்லதை செய்வதற்கு தான் தயங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த புனிதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், உண்மையை பேசு, உரத்து பேசு, நீ கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு உரத்து சான்று பகரு என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். நல்லதை செய், வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றாலும் நீ செய்வதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய புனிதராக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மன உறுதி, உள்ளத்து உறுதி நமக்கு வேண்டுமென இந்த நாளில் சிறப்பாக மன்றாடும். இப்படி ஆற்றலோடு வல்லமையோடு இந்த மனிதர் கடவுளுடைய பாதையில் எப்போதும் மன உறுதி கொண்டவராக இருந்தார் என்றால் அதற்கான காரணம் என்ன என்றும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடந்த குருத்து ஞாயிறு என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். எசையா இறைவாக்கு நூல் 50ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தைப்படி சொல்லும், ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என அறிவேன். என் முகத்தை இந்த உலகத்துக்கு முன்னால் கற்பாறை போல வைத்து கொண்டேன். எல்லா விதமான அவமானங்களுக்கு முன்னும் எல்லா விதமான நிந்தனைக்கு முன்னும் நான் என் முகத்தை கற்பாறை போல வைத்து கொண்டேன். அதற்காக வெட்கப்படேன் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார் என்கிற அந்த உள்ளத்து உறுதியே புனித பேதுருவிடம் விளங்கியது, புனித செபஸ்தியாரிடமும் விளங்கியது என்று நாம் உணர முடியும். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகளில் இயேசு அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையே தன் சீடர்களுக்கு கொடுத்திருந்தார் என்பதை நாம் உணர்வோம். இயேசு சொல்லுவார், அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆகப்படியே செபஸ்தியார் பேசினார், எந்த மனிதராலும் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை, அவரை எதிர்த்து பேச முடியவில்லை என்பதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, பவுலடியாரின் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்ச்சியை லூக்கா திருத்தூதர் பணிகளில் பதிவு செய்திருப்பார். திருத்தூதர் பணிகள் 25ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. ரோமை ஆளுநர்கள் ஃபெலிக்ஸ் மற்றும் அக்ரிப்பா இவர்கள் முன்னால் பேதுரு பவுலடியார் பேசி கொண்டிருக்கிறார். அதை குறித்து பேசக்கூடிய ஃபெலிக்ஸ் எப்படி சொன்னதாக விவிலியம் சொல்லுகிறது, இறந்து போன இயேசுவின் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். அந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்து கொண்டிருந்தான் என்று. இந்த பவுல் இயேசுவை பார்த்ததில்லை, அவர் இறந்ததையோ உயிர்த்ததையோ காணவில்லை. ஆனால் இறந்த அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த பவுல் சாதித்து கொண்டிருந்தான் என்று விவிலியம் சொல்கிறது. இயேசு சொல்வாரை தோமாவிடம் பார்த்து, என்னை காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று. காணாமலே அந்த கிறிஸ்துவின் மீதான அந்த நம்பிக்கையில், அந்த உள்ளத்து உறுதியில். ஆக புனித பேதுருவிடம் விளங்கிய அதே உள்ளத்து உறுதி, புனித பவுலடியாரிடம் விளங்கிய அதே உள்ளத்து உறுதி நிறைந்திருந்த ஒரு புனிதராக புனித செபஸ்தியாரை பார்க்கிறோம். அந்த உள்ளத்து உறுதியோடு வாழக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக நாம் தீமையை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல, தீமையை கண்டு விலகி ஓடுகிறவர்கள் அல்ல, தீமையோடு கள்ள கூட்டணி வைத்து கொள்கிறவர்கள் அல்ல. நாம் உண்மையை சார்ந்தவர்கள், நாம் வாழ்க்கையை சார்ந்தவர்கள், நாம் ஒளியை சார்ந்தவர்கள், அடிப்படையில் நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். இந்த கிறிஸ்துவின் மீதான நமது உறுதியான நம்பிக்கை, இந்த கிறிஸ்து நமக்கு காட்டக்கூடிய மன உறுதியோடு கொண்ட வாழ்க்கை முறை என்பதை நாம் நமது மனக்குள் கொண்டு வருகிற போது, இப்படி செபஸ்தியாரை போலவே கிறிஸ்துவம் ஒரு சமயம் அல்ல, நாங்கள் சார்ந்திருக்கிற ஒரு சமயம் மட்டுமல்ல, அது எங்கள் வாழ்க்கை முறை, அது எங்கள் வாழ்க்கை நெறி என்று உணர்கிற பட்சத்தில் கடவுளது அருளால் இத்தகைய மன உறுதியோடு
ஆழமான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க முடியும் பிரியமானவர்கள். இறுதியாக இந்த நாட்களில் உலகளவில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, ஈரான் போருக்கு எதிராக நம்முடைய திருத்தந்தை பேசிய ஒரு இறைவாக்கினருக்குரிய ஆற்றலோடு துணிவோடு பேசிய அந்த வார்த்தைகள். நமது திருத்தந்தை அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் தான். ஆனாலும் கூட அமெரிக்கா முன்னெடுத்திருக்கிற இந்த போர் மனித குலத்துக்கு எதிரானது. எந்த ஒரு போரும் மனித உரிமைகளுக்கு எதிரானது. இந்த போரை கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு மிகப்பெரிய பண்பாட்டையே மக்களினத்தையே அழிப்பேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது என்று பேசினார் திருத்தந்தை லியோ அவர்கள். உடனடியாக ட்ரம்ப் பேசினார் பதிலுக்காக. நான் இங்கு அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பதாலேயே அவர் திருத்தந்தையாக இருக்கிறார், நான் தான் அவரை திருத்தந்தையாக கொண்டு வர முழு முதற் காரணமாக இருந்தேன் என்கிற அளவுக்கு அவர் பேசினார். He is very weak on crimes and he is terrible on foreign policy என்று கூட பேசினார். அதற்கு திருத்தந்தை பேசினார், நான் அரசியல்வாதி அல்ல, வெளியுறவு கொள்கை பற்றி பேசுவதற்கு நான் ஆள் அல்ல, இந்த ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு நான் பயந்தவனும் அல்ல, நற்செய்தி சொல்லக்கூடிய உண்மையை உரத்து சொல்லுகிறேன், நற்செய்தி சொல்லக்கூடிய உண்மையை உரத்து சொல்லுகிறேன். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அந்த நற்செய்தியை உரத்து சொல்லுவேன், எந்த அச்சமும் இன்றி எந்த தயக்கமும் இன்றி அதை சொல்லுவேன். நான் உணர்ந்தேன், தலைமை சங்கத்துக்கு முன்னால் நின்று பேசிக்கொண்டிருந்த அந்த பேதுரோடு விளங்கிய அந்த மன உறுதி, டயோக்ளேசியனுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து நின்ற புனித செபஸ்தியார் என அதே மன உறுதி இன்று ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு முன்னால் திருத்தந்தை பேசி அந்த பேச்சில் விளங்கியது என்றே நான் உணர்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் இது, எப்போதும் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகிர்ந்து உண்மையின் பக்கம் நன்மையின் பக்கம் நின்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே. அத்தகைய வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் எனவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.